அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற கீழமை நீதிமன்ற பணியிடங்களுக்கான முக்கியமான பொது அறிவு வினாக்கள் 7ஆம் வகுப்பு புவியியல் புத்தகத்திலிருந்து கொடுத்திருக்கேன். தேர்வுக்கு பயனுள்ள வகையில் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ச்சியாக சேனலில் கொடுக்கப்படும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. டேஷ் பகுதி நெருப்பு வலயம் என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் பகுதி. ஆப்ஷன் ஏ. நீக்ராய்டு இன மக்கள் டேஷ் பகுதிகளில் வாழ்ந்து வருகிறார்கள். ஆப்பிரிக்க பகுதிகளில். ஆப்ஷன் சி. உலக மக்கள் தொகை நாள் டேஷ் ஜூலை 11. ஆப்ஷன் ஏ. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை டேஷ் மியாமி கடற்கரை. ஆப்ஷன் டி. எந்த நாட்டில் காற்றடி வண்டல் படிவுகள் அதிகமாக காணப்படுகின்றன? சீனாவில். ஆப்ஷன் பி. உலகிலேயே மிக உயரமான நீர்வீழ்ச்சி டேஷ் ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. ஆப்ஷன் சி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஷ் ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. சிற்றாற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. ஆப்ஷன் பி. மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுகள் டேஷ் ஆகும். வண்டல் விசிறி ஆகும். ஆப்ஷன் பி. பனியாற்று படிவுகள் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஷ் ஆகும். மொரைன்கள் ஆகும். ஆப்ஷன் பி. நைஃப் என்ற உட்புற புவிக்கரு டேஷ் ஆல் உருவாக்கப்பட்டது. நிக்கல் மற்றும் இரும்பால் உருவாக்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ. நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஷ் மூலம் அளக்கலாம். ரிக்டர் அளவுகோல் மூலம் அளக்கலாம். ஆப்ஷன் பி. ஹவாய் தீவில் உள்ள எரிமலை குன்றுகள் எந்த வகையை சார்ந்தது? கேடய எரிமலை வகையை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ. மத்திய தரைக்கடலின் கலங்கரை விளக்கம் என அழைக்கப்படும் எரிமலை எது? ஸ்ட்ராம்போலி எரிமலை. ஆப்ஷன் சி. உலகின் மிகப்பெரிய செயல்படும் எரிமலை எது? மவுனாலோ எரிமலை. ஆப்ஷன் ஏ. கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்தின் நிறுவப்பட்ட திறன் 648 மெகாவாட். ஆப்ஷன் டி. அதிக அளவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. ஆப்ஷன் பி. தாமிர உற்பத்தியில் உலக அளவில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சிலி நாடு. ஆப்ஷன் டி. தமிழகத்தில் இரும்புத்தாது கிடைக்கும் இடம் டேஷ் கஞ்சமலை. ஆப்ஷன் சி. இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது? கர்நாடகா. ஆப்ஷன் ஏ. தமிழகத்தில் டேஷ் பகுதியில் பாக்சைட் படிவுகள் அதிக அளவில் உள்ளன. சேர்வராயன் மலைப்பகுதியில். ஆப்ஷன் சி. டேஷ் நாடு பாக்சைட் உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடாகும். ஆஸ்திரேலியா நாடு. ஆப்ஷன் ஏ. மைக்கா உற்பத்தி செய்வதில் உலக அளவில் முன்னிலை வகிக்கும் நாடு எது? சீனா. ஆப்ஷன் டி. கார்பன் அளவினை கொண்டு நிலக்கரியினை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட், பீட் என 4 வகையாக பிரிக்கலாம். ஆப்ஷன் பி.
கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது டேஷ். பெட்ரோலியம். ஆப்ஷன் சி. மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்படும் தவிர்க்க முடியாத கனிமங்களுள் ஒன்று மைக்கா. ஆப்ஷன் பி. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் டேஷ். வெப்ப சக்தி. ஆப்ஷன் ஏ. பாக்சைட் தாதுவிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் உலோகம் எது? அலுமினியம். ஆப்ஷன் டி. மின்சார பேட்டரிகள் தயாரிக்க டேஷ் பயன்படுகிறது? மாங்கனீஸ். ஆப்ஷன் பி. இந்தியாவின் நயகரா நீர்வீழ்ச்சி என்று அழைக்கப்படும் நீர்வீழ்ச்சி எது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி. ஆப்ஷன் டி. சுந்தரவன தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? மேற்கு வங்காளம். ஆப்ஷன் சி. 2 மணல் திட்டுக்கள் இடையே தொட்டில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ள கடற்கரை எது? மராரி கடற்கரை. ஆப்ஷன் டி. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது கொடைக்கானல். ஆப்ஷன் ஏ. தவறான இணையை கண்டறிக. வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் சிவகங்கையில் அமைந்துள்ளது. அரியலூர் என்பது தவறான இணை. ஆப்ஷன் டி. தமிழ்நாட்டில் உள்ள அலையற்ற கடற்கரை எது? ராமேஸ்வரம் கடற்கரை. ஆப்ஷன் பி. எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? அசாம் மாநிலத்தில். ஆப்ஷன் சி. எந்த மாவட்டத்தில் கும்பக்கரை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? தேனி மாவட்டத்தில். ஆப்ஷன் ஏ. வட அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார்? கிறிஸ்டோபர் கொலம்பஸ். ஆப்ஷன் பி. வட அமெரிக்காவின் உயரமான சிகரம் எது? மெக்கன்லி. ஆப்ஷன் பி. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு எது? கியூபா. ஆப்ஷன் ஏ. வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஷ் பிரிக்கிறது? பேரிங் நீர்சந்தி. ஆப்ஷன் ஏ. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர் டேஷ். ஆண்டீஸ் மலைத்தொடர். ஆப்ஷன் ஏ. டேஷிற்கு உலகின் காஃபி பானை என்ற பெயரும் உண்டு? பிரேசிலிற்கு. ஆப்ஷன் சி. வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள் டேஷ். மிசிசிப்பி மற்றும் மிசௌரி. ஆப்ஷன் ஏ. நில வரைபடம் உருவாக்குதலின் அறிவியல் பிரிவு டேஷ் என அழைக்கப்படுகிறது? கார்டோகிராஃப்ட் என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் பி. நில வரைபடத்தில் மஞ்சள் நிறத்தில் குறிப்பிடப்படுவது டேஷ். விவசாயம். ஆப்ஷன் டி. கஜா என்னும் தீவிர புயல் காற்று டேஷ் வேகத்தில் வீசியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது? 120 கிலோமீட்டர் வேகத்தில். ஆப்ஷன் ஏ. தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள்? டிசம்பர் 25, 2005 ஆப்ஷன் சி. தீ விபத்து ஏற்பட்டால் அழைக்க வேண்டிய எண் டேஷ். 101. ஆப்ஷன் ஏ.
ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரியில் வரும் 3வது ஞாயிற்றுக்கிழமை டேஷ் நாள் கொண்டாடப்படுகிறது. உலக மத நல்லிணக்க நாள் கொண்டாடப்படுகிறது. ஆப்ஷன் சி. முப்பந்தல் காற்றாலை பண்ணையின் நிறுவப்பட்ட திறன் 1500 மெகாவாட். ஆப்ஷன் டி. மேட்டூர் அணை நீர்மின் நிலையத்தின் நிறுவப்பட்ட திறன் 120 மெகாவாட். ஆப்ஷன் ஏ. தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சியில் குதிரைவால் போன்று அமைந்துள்ளது டேஷ். தாளையார் நீர்வீழ்ச்சி. ஆப்ஷன் ஏ. கிர் தேசிய பூங்காவில் உள்ள விலங்கு டேஷ். சிங்கம். ஆப்ஷன் சி. தமிழ்நாட்டில் உள்ள கடற்கரைகளில் பல வண்ண மணல்களை கொண்ட கடற்கரை எது? கன்னியாகுமரி கடற்கரை. ஆப்ஷன் பி. பின்வரும் எரிமலைகளில் செயலிழந்த எரிமலை எது? கென்யா எரிமலை. ஆப்ஷன் பி. பேரன் தீவில் உள்ள எரிமலை கடைசியாக எந்த ஆண்டில் வெடித்து எரிமலை குழம்பை வெளியேற்றியது? 2017 ஆண்டில். ஆப்ஷன் ஏ. காக்கசாய்டு என்பவர்கள் டேஷ் இனத்தவர்கள்? ஐரோப்பிய இனத்தவர்கள். ஆப்ஷன் ஏ. உலகில் சோள உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் முதன்மை நாடாக விளங்குவது டேஷ். அர்ஜென்டினா. ஆப்ஷன் சி. பெரிய சேற்று ஆறு என்ற புனை பெயருடன் அழைக்கப்படும் ஆறு எது? மிசிசிப்பி ஆறு. ஆப்ஷன் டி. தென் அமெரிக்காவின் ஆகான்காகுவா சிகரத்தின் உயரம் என்ன? 6961 மீட்டர். ஆப்ஷன் சி.